அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். விமான பயணிகளுக்கான முக்கிய அறிவித்தல் ஒன்று இது. அன்பாத உறவுகளே, ஒரு விமான நிலையத்தில் தற்போது நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ், அதாவது பயண பொதிகளை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு கேரியர் ஒன்று அப்படியோ தீப்பற்றி எறிஞ்சிருக்குது. பயண பைகள்லாம் தீப்பற்றி எறிஞ்சிருக்குது. இதில் முக்கியமான காரணமாக அத்தாரிட்டி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருந்த ஒரு பேக்கேஜில் பர்ஃப்யூம் வெடித்ததால், அதாவது அது எக்ஸ்ப்ளோர் ஆகினதால தான் இந்த தீ விபத்து ஆகியிருக்குது அப்படின்னு. இந்த சம்பவம் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு சொந்தமான ஒரு பேக்கேஜ் கேரியரில் தான் நடந்திருக்குது. மிலானில் உள்ள MXP ஏர்போர்ட்டில். சரியா? இந்த சம்பவத்தில் குறிப்பாக எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ நம்மளுக்கு ஹேண்ட் லக்கேஜில் பர்ஃப்யூம் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி இந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30-35 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பமே இருக்குது. ஆனால் இந்த நாடுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், 50-52 54 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்குது இந்த காலகட்டத்துக்குள்ளே. நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜில் பர்ஃப்யூம் கொண்டு போக முடியாது, அலவுட் இல்லை. பாடி ஸ்ப்ரே அலவுட் இல்லை. பர்ஃப்யூம் வந்து சிலர் என்ன செய்வீங்கன்னா, நிறைய பேர் பேக்கேஜில் அந்த பெரிய பேக்கில் வந்து பர்ஃப்யூம் போடும்போது சிலர் எல்லா பர்ஃப்யூமையும் ஒன்றா போடுவீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி. அதாவது பாக்ஸ் இல்லாமல் நான் சொல்கிறது, சிலர் வந்து பாக்ஸோட போடும்போது அது ஒன்றோட ஒன்று போட்டாலும் பிரச்சனை ஆகலை. என்னது, பாட்டில் ஒன்று பட்டு உடையாது. சிலர் வந்து பாட்டிலாக இப்போ நிறைய பேருக்கு வீடுகளில் இருந்து மாமா பாபா யூஸ் பண்ணது பாதி முக்கால்வாசி யூஸ் பண்ண மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம் பாட்டில்கள்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. அதை நீங்கள் சிலர் வந்து என்ன செய்வீங்க, சும்மா சாதாரணமாக ஒன்றோட ஒன்று படுற மாதிரி வச்சுருப்பீங்க. அது சில நேரங்களில் இந்த பேக்கேஜுகளை தூக்கும்போது, இந்த கேரியரில் ஏற்றி அடுக்கும்போது, வைக்கும்போது, பேக்கேஜை நகட்டும் போது ஒன்றோட ஒன்று பட்டு வெடித்தா உள்ளுக்குள்ளே அது லீக் ஆகும். ஆனால் உள்ளுக்குள்ளே பர்ஃப்யூமில் இருக்கிறது என்ன, ஆல்கஹால். அது வந்து சீக்கிரமாக தீப்பற்றி எறியக்கூடிய ஒரு பொருள். அதனால் தயவு செய்து பர்ஃப்யூம்களை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி பாட்டில்களாக இருந்துச்சுன்னா வைக்காதீங்க. துணியோட சுற்றி அப்படி வைக்க பாருங்கள், இல்லைன்னா செப்பரேட்டாக வைங்க. அடுத்ததாக சிலர் வந்து என்ன செய்வீங்க, அந்த மேல் பேக் இருக்கு இல்லையா, மேலால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையாக இருக்கலாம், ஈஸி பேக்கேஜ் பக்கமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் உங்களுக்கு, இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போய் இறங்கினதும் ஒரு கொஞ்சம் பர்ஃப்யூம் க்ளோன் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பர்ஃப்யூம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈஸி சைட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொருகி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியும் வைக்காதீங்க. ஏன்னா இருக்கக்கூடியது சூடு காலம், ரொம்ப அதிகமான சூடு. சில நேரங்களில் அது வெடித்து தீப்பற்றத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த பேக்கேஜுகளில் கொண்டு போகிறவங்க பர்ஃப்யூம் வைக்கும்போது தயவு செய்து கவனம். அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் பர்ஃப்யூம் அலவுட் இல்லை. பேக்கேஜ் 25 கிலோ 30 கிலோ 35 கிலோ 40 கிலோன்னு பேக்கேஜ் கொண்டு போகிறீங்க இல்லையா, அதில் வைக்கும்போது கவனம். பாட்டிலாக வைக்கிறீங்கன்னா ஒரு துணியில் சுற்றி சரி செப்பரேட் பண்ணி வைங்க, வேறையாக வைங்க. பாக்ஸோடு வைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பர்ஃப்யூம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்ஸில் இருக்குன்னா அது நம்ம அடிக்கினாலும் உள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் தனி பாட்டில்களாக வைக்கிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதை ஒரு துணியில் சுற்றி வைங்க, இல்லை ஒன்றோட ஒன்று படாத மாதிரி தூரமாக்கி வைங்க. அதே மாதிரி மேலாப்பா அங்கே இங்கே சின்ன அந்த பைகளுக்குள்ள பர்ஃப்யூம்களை சொருகிறத நிறுத்திக்கோங்க. ஏன்னா அது சூடு ஏறும்போது அதிகமான சூடு. ஏன்னா இங்கேருந்து உங்களுடைய பேக்கேஜர் எல்லாத்தையுமே வந்து ஏர்போர்ட்டில் இந்த பெல்ட்டில் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அங்கே லோடிங் பண்ணுறதுக்கு கேரியரில் ஏற்றுவாங்க. கேரியரில் கொண்டு போய் வச்சு தான் ஒவ்வொன்றா லோட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் அந்த ஃப்ளைட் தாமதமாகலாம், கேரியர்கள் மிச்ச நேரம் வெயிலே நிற்கலாம். இதனால் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். வீடியோ கடைசியில் போடுறேன் பாருங்கள்.
லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800 800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.